சென்னை சிட்லப்பாக்கத்தில் காதலி கண்முன்னே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்பகையால் அரங்கேறியிருக்கும் இந்த கொடூர சம்பவத்தில் 3 பேர் சரணடைந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாலியாக ஆட்டமாடி ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் உதயகுமார் தான் இந்த படுகொலை சம்பவத்தில் பலியானவர். சென்னை தாம்பரம் கிழக்கு திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் இவர். கல்லூரியில் MBA முதலாம் ஆண்டு படித்து வந்தார். சம்பவத்தன்று தனது காதலியுடன் உதயகுமார் பைக்கில் சிட்லப்பாக்கம் சேதுநாராயணன் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் பின்தொடர்ந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை மறித்து சரமாரியாக வெட்டியது. தன் கண்முன்னே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த உதயகுமாரை கண்டு அவரது காதலி கதறி அழுதார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உதயகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே கொலை சம்பவம் தொடர்பாக திருவள்ளூரைச் சேர்ந்த நரேஷ், கல்லூரி மாணவர் கிருஷ்ணா மற்றும் சாந்தகுமார் ஆகியோர் சேலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். 3 பேரும் சிட்லப்பாக்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் முன்பகையே இந்த கொலைக்கு காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. விசாரணையில் உதயகுமாருக்கும் நரேஷுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாகவும் இதனால் நண்பர்களோடு சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். முன்பகையால் காதலி கண்முன்னே அரங்கேறியிருக்கும் இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.